ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரியேஷன் ஜீரோ மூவி ஆர்கேஎஸ். இங்கே ஓல்ஃப்னு சொல்லப்படுற பயங்கரமான ஒருத்தன் வெளியே இருக்கிற செக்யூரிட்டியை எல்லாத்தையும் கொண்டுட்டு மாறு விஷயத்தில் பில்டிங்குள்ளே போய் மிஸ்டர் சாய் க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை கொள்றதை காட்டுறாங்க. கட் பண்ணால் இந்த படத்துடைய பேர் காட்டுறாங்க. அன் எனிமி வித் அன் 2025 வெளியான ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மூவி. படம் ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட ஹீரோ, அவரோட பேர் வின்கேட், அவரோட அப்பா வில்லியம்ஸ் ஒரு மேயராக இருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் ரோபர்ட், அவரோட மகள் ஜூலியாவுக்கும் இந்த படத்தோட ஹீரோக்கும் கல்யாணம். ராத்திரி அவங்களோட வீட்டில் டின்னர் செய்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. தட்டி பார்த்தா அதில் அவருடைய மாமனாரோட ஃபோட்டோ இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு கால் ஒன்று வருது. ஹீரோ அதை எடுத்து பேசுறாரு. இது அப்படி இருக்கிற ஒரு ட்ராவை திறக்க சொல்றான். திறந்தா அதில் ஒரு கன்று இருக்கு. அந்த ஃபோனில் இருக்கிறவன் அவனோட மாமனாரை கொல்ல சொல்றான். ஹீரோ அது செய்யறதுக்கு மறுத்துடுறாரு. கடுப்பான அந்த நபர் தூரத்தில் ஸ்னாப்பரை வச்சு வீட்டுக்கு வெளியே பாதுகாப்புக்கு இருக்கிற செக்யூரிட்டி எல்லாத்தையும் சுட்டு தர்றான். அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயம் எடுத்துடுது. அப்போ ஃபோனில் ஹீரோவை என்ன வரட்டுறான் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவன் சொல்கிறத ஹீரோ செய்யலைன்னா அவனுடைய ஃபேமிலியில் எல்லாத்தையும் அவன் கொண்டுருன்னு சொல்லி வரட்டுறான். ஹீரோக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா அவரோட ஃபோனில் சிக்னலே இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற சிசிடிவி எல்லாத்தையும் ஆக்ட் பண்ணி அங்கே நடக்கிறத எல்லாத்தையும் இந்த படத்தோட வில்லன் கவனிக்கிறான். ஹீரோ அப்செட்டாக இருக்கிறத அவங்க வீட்டு ஆளுங்க கவனிக்கிறாங்க. எல்லோரும் என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ இந்த மாதிரி பதிலும் சொல்ல மாட்டுறாரு. எல்லோரும் மேலேயும் ஆத்திரப்படுறாரு. ஹீரோ தனியாக இருக்கிற சமயத்தில் அவருடைய மாமனார் அவர்கிட்ட போய் பேசுறாரு. அந்த சமயத்துல அவர்கிட்ட இருக்கிற கண்ணை எடுத்து அவருடைய மாமனாரை சுட பார்க்கறாரு. இது பார்க்காத விதமா ஜூலியா அங்க வந்துடுறாங்க. இது பார்த்தோன்னே அந்த கண்ணை எடுத்து மறைச்சிடுறாரு. உடனே அந்த பொண்ணுடைய அப்பா அவரோட மகள ஜூலியாவை சமாதானம் பண்ணி ரூம்பை விட்டு வெளியே போக சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவருடைய மாமனார்கிட்ட சொல்றாரு. உடனே அவர்கிட்ட இருக்கிற கண்ணை புடிங்கி வச்சுக்கிட்டு ஹீரோ சொல்றத எவ்வளவு கேட்காம அவசரப்பட்டு வீட்டுக்கு வெளியே போயிடுறாரு. தூரத்துல இருந்து ஸ்னாப்பர்ல குறி வச்சு அவருடைய மாமனாரை சுட்டுடுறாங்க. இது பார்த்தோன்னே ஹீரோ கஷ்டப்பட்டு வெளியே போய் அவரோட மாமனாரை காப்பாத்துறாரு. அந்த சமயத்தில் ஹீரோடைய பிரதரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேரும் சேர்ந்து எப்படியோ காப்பாற்றி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவருடைய மாமனாரோடைய காயத்துக்கு மருந்து போட்டு அவர் தாக்கப்பட்ட விஷயம் அவரோட ஃபேமிலிக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருது. அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தோட ஹீரோ சொல்றாரு. ஹீரோடைய அப்பா மின்னல் ராணுவத்தில் இருந்தவர். உடனே ஒரு பிளான் ஒன்று செய்யறாரு. ரூமில் உள்ள லைட்டை எல்லாத்தையும் அடைச்சிட்டு கண்ணாடியில் உள்ள துணியை எல்லாத்தையும் மூடுறாரு. ரூமுக்குள்ள இருக்கிற ஸ்பை கேமராவை தேடி அதை உடச்சி போட்டுடுறாரு. இதனால இந்த படத்தோட வில்லன் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாம போயிருது. அந்த சமயத்துல கேன்னு சொல்ல போற ஒருத்தன் உங்க வீட்டு ஆளுங்களுக்கே தெரியாம அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டு விட்டு ஓட பாக்குறான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஹீரோ அவனை தடுத்து நிப்பாட்ட பாக்குறாரு. இதை பார்த்தோன்னே இந்த படத்தோட வில்லன் தூரத்துல ஸ்னாப்பர் வச்சு அந்த நபரை சுட பாக்குறான். அந்த தாக்குதல்ல இருந்து அந்த பையன் தப்பிச்சு அங்கேருந்து ஓடிடுறான். ஆத்திரமான இந்த படத்தோட வில்லன் ஹீரோடைய ஃபேமிலிருந்து ஒரு வயசானவங்களை சுட்டுடுறான். குண்டு பட்டு அதிகமா ரத்தம் போனனால அவங்க அங்கேயே இறந்துடுறாங்க. இவங்களுக்குள்ளே சந்தேகப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. வில்ல சொன்னதை ஹீரோ செய்யாதனால அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ண முடிவெடுக்கிறான். ஹீரோவும் அவரோட பிரதர்ஸும் சேர்ந்து அவங்களோட ஆயுதங்களை வச்சு வர்ற எதிரிங்களை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அந்த தாக்குதல்ல ஹீரோடைய அப்பா வில்லியம்ஸ்க்கு குண்டு அடிபட்டுருது. அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. இந்த படத்தோட வில்லன் எப்படி கஷ்டப்பட்டு ஜூலியாவை பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ, நீ யாரு, உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கு எங்களை பழிவாங்க நினைக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தோட வில்லன் சொல்றான். அவரோட மனைவியும் குழந்தையும் கொண்டது வேற யாரும் இல்லை. அவரோட மாமனார் ரோபர்ட்டும் இந்த படத்தோட ஹீரோவும் அவரோட கசின் பிரதரும் சேர்ந்துதான் அவருடைய மனைவி குழந்தையோட சாவுக்கு காரணமா இருக்கிறவனோட பழி வாங்கினாரு இல்லையா இந்த படத்தோடைய ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்தோடைய ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.